அதனால இங்கே என்ன சொல்கிறாரு, ஒரு ரெவலேஷனை கொண்டு வராரு. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் தான் ஆபிரகாம் பிள்ளை நினைக்கிறீங்க, ஆனால் தேவன் பண்ணுறாரு. இங்கே கர்த்தர்னு போடல, அதுக்கு தான் ஹீப்ரு படிச்சுக்கங்கன்னு சொல்கிறது. இங்கே என்னன்னு போடல, கர்த்தர்னு போடல. ஏன்னா அந்த கல் யார் தான், கர்த்தர் தான் வரப்போறாரு. கல்லுன்னு தான் வரப்போகுது. ஆபிரகாமுக்கு கல்லுகளினால என்ன பண்ண போறாரு, வரப்போறாருன்னா மூளைக்கல் யாரு தான், கிறிஸ்து. அவர் தான், கிறிஸ்து தான் வரப்போறாரு. இருக்கீல. இன்னொரு வசனம் வாசிங்க, 1 பேதுரு 2:9 வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். நீங்க 1 பேதுரு 2:5 வாசிங்க. 2:5. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசரிப்பு கூடாரமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். அப்ப ஜீவ கற்கள். ஆமென். இந்த ஜீவ கற்களுக்கு மூளைக்கல் யாரு, கிறிஸ்து தான். சரியா? இப்ப எபேசியர் 2:20 வாசிங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். ஆமென். சோ திருச்சபைக்கு மூளைக்கல்லாக வைத்து இயேசுவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வைத்து, இதுல இருந்தா சபை ஃபார்ம் ஆக போகுது. இது ஆபிரகாமுக்கு பிள்ளையாக மாறப்போகுது. ஆமென். அதனாலதான் ஆதி மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும். ஆமென். அப்போ எப்படிப்பட்ட ஒரு ரெவலேஷனை ஃபஸ்ட்டு கொடுக்குறாரு. ஆமென். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தள்ளிட்டு எங்கேருந்து கொண்டு வருவார், தேவன் எவ்வளோ பெரியவர்னு கொண்டு வர்றாரு. சரியா? நீங்கள் உங்கள் வட்டத்துக்குள்ள என்ன செய்யாதீங்க, கொண்டு வராதிங்க. அன்னைக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இன்றைக்கு படிக்கிற உங்களுக்கு எனக்கும் தெரியும் இந்த ரெவலேஷன் எப்படி ஃபுல்ஃபில் ஆச்சு. ஆண்டவர் என்ன பண்ணாரு, நம்மை கொண்டு என்ன பண்ணாரு, நாம் எல்லாருமே அவர் சிலுவையில் மரித்ததுக்கு காரணம் என்ன சொல்றாரு, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா, சிலுவையில் பலியானார். ஆமென். அதை தான் சொல்றாரு, யூதர்களே நீங்கள் உங்களுக்கு தான் ஆபிரகாம் நினைக்காதீங்க, கல்லுகள்ல இருந்து என்ன பண்ணுவாரு, அவருக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் என்னவா இருக்காரு, வல்லவரா இருக்கிறாரு. கர்த்தரை அண்டர் எஸ்டிமேட் என்ன செய்யாதீங்க, பண்ணாதீங்க. ஆமென். இப்படிதான் இருப்பாரு, இப்படிதான் செய்வார் நினைக்காத. ஆமென். இவர்கள் அப்படி நினைச்சதுனாலதான் எங்க கடவுள் இப்படிதான் இருப்பார் இன்னைக்கு வரைக்கும் மேசியாவை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆமென். இப்ப தன்னை நிரூபிக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கிரியைகள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். அதைத்தான் நாம் அதில் புரிஞ்சு கொள்றோம். கர்த்தர் நாம் நினைக்கிறதை விட அவருடைய சிந்தைகள் பெரிது, முடியாதது. சரியா? அவருடைய நினைவுகளை அறிந்து அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்றதுக்கு ஒருவனும் கிடையாது. ஆமென். அதனாலதான் அவருடைய சித்தத்துக்கு முழுமையாக நாம் என்ன செய்யறோம், கீழ்படுகிறோம். ஆமென். அவருக்கு கொடுக்கப்பட்ட ரெவலேஷன் அதுதான். ஆமென். இப்படி ஒரு சந்ததி வரும், பிள்ளைகளை உண்டு பண்ணுவார். தீர்க்கதரிசனமா வரும். முடிவு பண்ணிட்டு தான் சொல்றாரு, முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கு தானே இவரே வர்றாரு. அந்த காரணமே அதுதானே, தண்டனை வரப்போகுங்க தானே, அடுத்தடுத்து படிக்க போகிறோம். சரியா? கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்ப கண்டினியூ நம்ம படிச்சுட்டு வர்றோம். மத்தேயிலிருந்து 1 பார்த்துக்கிட்டே வர்றோம், தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம். ஒவ்வொன்றா நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம், கடந்து போவோம். இப்ப அடுத்து 10வது வசனத்துக்கு வாங்க. 3வது அதிகாரம் மத்தேயு 3:10. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அது போடப்பட்டு அப்போ கோடாரியானது மரத்தின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிறது, அது கொஞ்சம் கிளியர் பண்றீங்களா? அதான் பாஸ்டர். இப்போ என்னன்னா, இப்போ அவங்களுக்கு இப்போ நம்ம பார்த்தோம் 9வது வசனத்தில் பார்த்தோம் தானே. ஆமாம். உங்களை தள்ளிட்டு கூட ஆபிரகாமுக்கு வேற பிள்ளையும் கொடுப்பாருங்கிறார். நீங்கள் தான் பிள்ளைங்கிறீங்க,
நீங்கள் கனி கொடுக்கலன்னா நீங்கள் வெட்டப்பட்டு உங்களுக்கு போல வேற கல்ல இருந்து புல்ல வந்துரும்டாப்பா, அதனால நீங்கள் கிளைம் பண்ண நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் எப்படி தண்டிக்கப்பட போகுதுங்கிறது தான் இங்கே கொண்டு வர்றார். சரியா? நீங்க என்னன்னா, நீங்க இந்த மரம் வந்து எப்படி இருக்கு, நல்லா செழிப்பா இருக்கு. எப்படி இருக்கு? செழிப்பா, நல்லா செழிப்பா தடகாத்திரமா பச்சை பொசைன்னு இருக்கு பஸ்டமா. ஆனா என்ன கொடுக்கல? கனி இல்லை. ஆபிரகாமுடைய சந்ததி என்று ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கு, ஆனால் கற்பனைகள் கட்டளைகளை கை கொள்ளாத சந்ததியா இருக்கு. கனி கூடாத சந்ததியா இருக்கு. எல்லாவற்றிலும் நன்மை என்ன செய்யணும். அதனால தான் இயேசு கிறிஸ்துவுக்குள் நன்மை செய்யும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்களேன்னு வேதம் நமக்கு போதிக்குது. இருக்கிறீர்களே, நீங்கள் நன்மை செய்யலை அப்படின்னு சொன்னால் அது கனி இல்லை. இப்போ இன்னைக்கு நிறைய ஊழியம் செய்வாங்க பசமா, ஊராக நடந்து போவாங்க, தெருவாக போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சொல்ல புரியுது உங்களுக்கு? ஆனால் வீட்டுக்கு பக்கத்தில் 4 பேருக்கு நன்மை செய்யவே மாட்டாங்க. சொல்றது புரியுது? ஒன்று 4 பேருக்கு என்ன கிடைக்காது? நன்மை கிடைக்காது. எங்கேயோ போய் என்ன செய்வாங்க? நான் நிறைய பார்க்குறேன் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா, இங்கே போகிறேன் அங்கே போகிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்பாங்க. ஆனால் குடும்பங்கள் என்ன இல்லை, சாட்சி இல்லை, ஒரு நன்மையே கிடையாது. ஃபஸ்ட்டு நன்மை கிடையாது. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்குற விஷயம் தான். சரியா? அதை தான் அன்றைக்கி யூதர்கள்ட்ட கேட்டார், கொடுக்கலைங்கிறதுனால சிம்பாலிக்காக சொல்லப்பட்டாச்சு. என்னன்னு சொன்னால், நான் கனி கொடுக்குறேன், கேட்குறேன், நீ நல்லா வளர்ந்துருக்கிற, ஆனால் என்ன இல்லை, உன்ட்ட கனி இல்லை. கனி கொடுக்கலன்னா கண்டிப்பாக என்ன பண்ணப்படும்? வெட்டப்பட்டு. எப்படி தெரியுமா பாஸ்டர்? ரொம்ப இது வந்து ஒரு தீர்க்க தரிசனமான விஷயம். இது ஓமையா சொல்லப்படும் போதே, நீ வெட்டப்பட்டு விழுதில்லை, வெட்டப்பட்டு அடுத்து எங்கே? அக்னியில போட்டு என்னாச்சு பாஸ்டர்? அவ்வளோதான், சாம்பல். இப்போ இது இஸ்ரவேல் தேசம் இப்போ நல்லா இருக்கு, ஆலயம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போதான் இதை சொல்றாரு. அப்போ சொல்றாரு. சரியா? நீங்க கனி கொடுக்கலன்னா பார்த்துங்க, கோடாரி வந்துருச்சு. அதாவது இஸ்ரவேல் தேசம் என்ன ஆக போகுது? வெட்டப்பட போகுது. ஆமென். என்ன காரணம்? அதுக்கப்புறம் தான் நடந்துச்சு பஸ்டமா. அதுதான் ஆண்டவர் பின்னாடிலாம் படிச்சீங்கன்னா, நீ கனி கேட்டேன் கொடுக்கல, ஸோ கனி கொடுக்குற நல்ல ஜனங்களுக்கு, தேசத்துக்கு நான் என்ன பண்ணிடுவேன்? நல்ல ஜாதிக்கு இதை கொடுத்துருவேன், வேற ஜாதிக்கு என்ன பண்ணிடுவேன்? கொடுத்துருவேன். ஆமென். அது ரொம்ப எச்சரிக்கையாக சொல்லுகிற காரியம். இப்போ நம்மளால என்ன நினைக்கிறாங்க? தேவன் ரொம்ப அன்பானவர், அன்பான சொல்றாங்களே இல்லையா? சுவிசேஷர்கள் வேணா அப்படி சொல்லலாம், உபதேசம் பண்றவங்க என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அதனால தான் உபதேசத்துல உபதேசத்துல வந்து சத்தியத்தை சொல்லி கொடுக்கணும். ஆமென். சிலுவையில மரித்தார் என்பது கிருபையும், கனி கேட்பாருங்கிறது சத்தியம். ஆமென். எப்படி சுவிசேஷம் செய்யலைன்னா, சுவிசேஷம் ஊழியக்காரர்களுக்கு சுவிசேஷம் செய்யலைன்னா, அதை போய் ஒழுங்கா செய்யலைன்னா ஐயோவோ, அதே போல போதிக்கிற போதர்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுக்கலன்னா ஐயோ. ஆமென். சொல்லிக் கொடுக்குற போதகரை சொன்னாவே நம்மளை பார்த்து ஐயோன்றாங்களே, அவன் சத்தியத்தையே இப்படி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு பிடிக்க மாட்டேன். அது அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலோ பாஸ்டர், ஸ்தோத்திரம். அதனாலதான் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கும்போது சொல்றாரு, தேவ வசனத்தை சமயம் கிடைத்தாலும் சமயம் கிடைக்கலைன்னாலும், ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, கவலைப்படாத, கண்டிப்பா எதை சொல்லு? சத்தியத்தை சொல்லு. இதை நம்மால் விட்டுட்டு சுவிசேஷத்தில் இறங்கிருச்சு. அவன் கேட்குறானோ கேட்கலையோ, சுவிசேஷத்தை சொல்லு. எங்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்றாங்க? எல்லா இடத்துலையும். இது ஒரு இன்னைக்கு ஒரு மடத்தனமா இருக்கு ஃபர்ஸ்ட். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போதிக்கிறதா நேரம் எங்கே போறாங்க? கல்லுக்கடை, இந்த கடை, ஜனங்கள் கூடியிருக்கிற இடம், இங்கெல்லாம் போய் என்ன செய்யறாங்க தெரியுங்களா? மார்க்கெட்டில் ஒரு வீடியோ ஒன்று வச்சுக்கிட்டு அங்கே போய் சுவிசேஷம் வச்சுருக்கிறாங்க, போய் மதுபான கடையில் போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பைபிள நீங்க நல்லா வாட்சிங்கன்னா, உலகம் எங்கும்னா போறாங்கல்ல பஸ்டமா, ஞானம் வேணும் பஸ்டமா. சரியா? பாவிகள் மனம் திரும்பணும்னா கர்த்தருடைய ஆவியானவங்க கிரியை செய்யணும். போன்னு சொல்ற இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா கிரியை நடக்கும். உங்களுக்கு எதெல்லாம் விருப்பமோ அந்த இடத்துக்கு போறீங்கல்ல, அங்க எப்படி கிரியை நடக்கும்? அதெல்லாம் அக்கிரம சிந்தைக்காரனே சொல்லிட்டு முடிச்சிட்டாரோ. அதனாலதான் அக்கிரம சிந்தைக்காரரே, நீங்க செஞ்ச ஊழியத்துல லா இல்லைங்கிறார். நீங்க விரும்பினதால என்ன பண்ணீங்க? ஊழியம் செய்தீங்க. நான் என்ன மாதிரி எல்லாம்
கர்த்தருக்கு என்று ஏதாவது ஒண்ணு ஏதாவது செய்யணும். செய்யணும். அதனால நான் ஊழியம் செய்யறேன் ஊழியம் செஞ்சா பரலோகம் போயிடலாம். அது அப்படி ஒரு காரியம் இருக்கு. இப்ப நல்லா பாருங்க பாசமா, ஒரு சுவிசேஷர் ஒத்துக்கலாம், ஒரு போதிக்கிறவனால ஒத்துக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாட்கள்ல நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க பாசமா, அநேக குஷ்டரோகி இருந்தான். குஷ்டரோகிக்குனே ஒரு பட்டணம் இருக்கு பாசமா, ஆமா, இஸ்ரேல்ல இருக்கு பாசமா. குஷ்டரோகி எல்லாம் தங்கி இருக்கிற வெளி ஏரியா இருக்கு. புறம்பே ஆண்டவர் இங்க போனாரா? இல்ல அவரு அங்கே போனாரா? நிறைய விதவைகள் இருந்தாங்க. சரியா பாஸ்? நிறைய நோய்வாய்ப்பட்டவங்க இருந்தாங்க. சரியா? அங்கெல்லாம் தேடி போனாரா? இல்லை இல்ல ஆலயமும் அவர் ரொம்ப பர்டிகுலர் எங்கன்னா தேவ ஆலயம் சினகம் இங்கே தான் இருப்பார். இவரை தேடி வர்றவங்க எல்லாம் சுகம் பெற்றாங்க. சரியா பாஸ்? ஆமென். அவர் எங்கேயும் போனதில்லை. அப்போ தேடி வருகிறவர்களுக்கு தான் விடுதலை பாஸ். அதுதான் உண்மை. அவரை தேடி கனப்படுத்தி வரணும்ல பாஸ். இப்ப நீங்களே வாலண்டியர் போய் எதுக்கு புகுத்துறீங்க? அப்படி கர்த்தர் சொல்லவே இல்லையே. எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படி கர்த்தர் பரிசுத்தவான் எந்த பரிசுத்தம் அப்படி ஊழியம் செய்யவே இல்லையே. பிரசங்கம் பண்ணாங்க. கூட படிக்கிறோம் இல்லைங்கய்யா, ஆவியானவர் அவர்களை போக விட்டாது. இந்த ஊருக்கு போகாத, இந்த ஊர்ல எனக்கு ஆள் இல்ல. சரியா பாஸ்? இந்த ஊருக்கு போகாத ஆள் இல்ல, இதுல இருக்கிறவங்க கூட நான் ரட்சிக்க விரும்பலன்னா நம்ம ஆள் என்ன செய்யறான் தெரியுங்களா? செக் பண்ணு, இந்த ஊர்ல ஆள் இல்லையா, அங்க ஒரு சபையை போடு. சரியா பாஸ்? இதுதான் பிரச்சனை பாஸ். அப்போஸ்தலர் 16:7 கிளியரா வாசிங்க பாசுமா. 6வது வசனம், அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்னியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். ஆமென். இப்படி ஒரு நடத்துதல் இன்னைக்கு இல்லையே. இன்னைக்கு இதான் பாஸ்டர் நம்ம பெரிய பிரச்சனை என்னன்னா, நமக்கு எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் போறோம். அப்ப என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, சுவிசேஷம் என்பது நல்லா திரும்ப சொல்லுகிறேன், சுவிசேஷம் என்பது என்னுடைய எபிலிட்டினால ரட்சிக்கப்படுறது அல்ல, கர்த்தருடைய சித்தத்தினாலே ரட்சிக்கப்படுகிற காரியம் பாஸ்டர். மேன்மையான விஷயத்தை குப்பையாக்கிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுது? தங்கத்தை என்ன பண்ணிடக்கூடாது, தகர மாதிரி நீங்க டீல் பண்ணக்கூடாது. மகா மேன்மை உள்ள ரட்சிப்பை எப்படி கொண்டு போயிடக்கூடாது, பிச்சைக்காரத்தனமா கொண்டு வரக்கூடாது. கிறிஸ்துவுக்கு மரியாதை ஏன் இல்லாம போச்சு? நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் பன்றிக்கு முன்பாக முத்துக்களை போடக்கூடாது. இல்ல எத்தனை மதம் பரப்புறவங்க சொல்ற காரணம் இதுதான். ஆமா, இப்ப ஆவியானவருக்கு மேல ஒரு ஊழியக்காரர்ல நீங்க யாரும் இல்ல, ஆவியானவருக்கு மேல பாரப்படுகிறவர்களா இல்லையே. நீங்க என்ன பெரிய அப்படி நம்ம பெரிய என்ன ஒரு பரிசுத்தவானா இருந்தா ஊழியமா இருந்தா அவர் சித்தத்தின்படி தானே பாஸ் போகணும். அவர் சத்தத்துக்கு கீழ்படுகிறவனா இருக்கணும். சரிதானே பாஸ்? அதுதான் உண்மையானது, பலியே அல்ல. நான் எதை விரும்புகிறேன்? இரக்கத்தை விரும்புகிறேன். அது மாத்திரம் சொல்ல, தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். நீ நான் யாருன்னு தெரியாம எனக்கு ஊழியம் செய்யாத, நீ பலியை செஞ்சுக்கிட்டே இருக்கிற. சரியா பாஸ்டர்மா? எல்லா இடத்துலயுமே ஆண்டவரை பத்தி சொல்ற முதல்ல நல்லா விளங்கி கொள்ளுங்க. நம்ம கருவி. நம்ம யாரு? கருவி. நாம் குயவனாக ஒரு நாளும் மாறக்கூடாது. நீங்கள் குயவனாக மாறிட்டீங்கன்னா அந்த ஊழியம் கெட்டு குட்டிச்சோர போயிடும். சரியா பாஸ்? நமக்கு அந்த வேலையை பண்ணவே கூடாது. ஏன்னா குயவன் அவர்தான் மனிதன் முகத்தை பார்க்கிறான், அவர் தான் இருதயத்தை பார்க்கிறார் பாஸ். ஊழியத்துல விளையாடக்கூடாது பாஸ். நீங்க பாவினே உணர மாட்டீங்க. சரியா? மற்றவங்க பார்த்து பாவின்னு சொல்லுவோம். இல்ல, நம்ம பாவினே உணராதவன்ட்ட சுவிசேஷம் எப்படி பாஸ்டர் போகும்? கரெக்ட். சரியா பாஸ்? உங்க இருதயத்தை எனக்கு தெரியுமா? தெரியாது, கடவுள் தான் தெரியும். அப்ப கர்த்தர் ஏவும் பொழுது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆமே. நம்ம இந்த உபதேச ஊழியத்துல ஒரு 200 பரிசுத்தவான் இதுவரைக்கும் வந்து விலக்கி விட்டுருக்கிறேன் இந்த ஊழியத்துல. காரணம் என்ன தெரியுமா பாஸ்டர்? அவருடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்து சொல்றாரு, இது சரியில்லாத இருதயம், இதுல விதைக்கக்கூடாது, பன்றிகளுக்கு முன்பா என்ன செய்யக்கூடாது, முத்துக்களை போடக்கூடாது. நம்ம மனிதனுக்கு பயப்படுறதே கிடையாது. மனிதனுக்கு கர்த்தர் வேணாம். சுவிசேஷம் அதே தான். எல்லா ஊழியங்களும் அதான் பாஸ்டர்மா. இன்னும் நான் மனிதனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. சரியா? அப்ப இங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. சுவிசேஷம் என்பதும் உபதேச ஊழியம் என்பதும் ஜனங்களை சேர்க்கிறதும் நம்ம கையில் இல்லைங்க பாஸ்டர். என்னுடைய பிரயாசம் அல்ல. சரியா? கம்பெனியில் சேர்க்கறது மாதிரி ஆளுக்கு 2 பேரை பிடிச்சிட்டோம் அப்படின்னு அதல்ல மினிஸ்ட்ரி. அவர்கள் நீங்கள் என்னவாகவே ஆக்க முடியாது.
சீஷர்கள் ஆக்கவே முடியாது. நீங்க வேணா என்ன பண்ணிக்கலாம், விசுவாசியா வைத்திருக்கலாம், 1000 விசுவாசி இருக்கலாம். ஆனால் எத்தனை பேர் சீஷர் ஆனார்கள் கேட்ட கேள்வி எடுத்தீங்கன்னா பெரிய கேள்விக்குறி. ஆமென். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் அகைன் கற்ப வேதனைப்படுகிறேன் உங்களை கிறிஸ்துவுக்குள்ள உருவாக்குறது. இன்றைக்கு உபதேசம் சரியில்லாதனால தான் எப்படி வந்துருச்சு, கடவுளாக காண்பிக்கிறார்கள், மதமாக காண்பிக்கப்படுகிறது. ஆமென். அப்போ எல்லாரும் போட்டி போடுறாங்க. சரியா? அதனால பரிசுத்தாவினருக்கு மேலே நம்ம உயர்த்தவும் கூடாது, அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கவும் கூடாது. சரியாப்பா சார்? அப்போ ஆண்டவர் போனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு கீழ்ப்படிஞ்சு போங்க, கர்த்தர் வழிகளை உண்டு பண்ணுவார். மேன்மையா இருக்கும் பாஸ்டர், மேன்மையா இருக்கும். அவர் உயர்த்தும் போது உயர்த்துவார் பாஸ்டர்மா, இறக்கும் போது இறக்குவார் பாஸ்டர்மா. சரியா உங்களுக்கு? நீங்க அப்படி இல்லைன்னா நீங்க என்ன ஆயிடுவீங்கன்னா, உங்களுடைய சிந்தையில போனீங்கன்னா ப்ராக்ரஸ் நோக்கி போயிடுவீங்க. இயர் பை இயர் என்ன ஆயிட்டே இருக்கும், சபை வளர்ந்துகிட்டே இருக்கும் நினைப்பீங்க. ஆனா இங்க என்னவா இருக்கும், உள்ள கனி இருக்காது, கனி இருக்காது, கர்த்தர் எதிர்பார்க்கிறது இருக்காது. அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவரு, நீ கனி கொடுக்கலன்னா பாஸ்டர், யூதர்கள் வந்து நல்லா ஆராதிப்பார்கள். சரியா பாஸ்டர்? வேதத்தை நல்லா வாசிப்பாங்க, ரொம்ப பக்தி வைராக்கியமானவர்கள். சரியா உங்களுக்கு? உட்காரும் போது ஜெபம் பண்ணுவான், எந்திரிக்கும் போது ஜெபம் பண்ணுவான், சாப்பிடும் போது ஜெபம் பண்ணுவாங்க, எல்லா பக்தி வைராக்கியம் இருக்குது. ஆனால் தேவன் எதிர்பார்த்த கனி இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரு, உன் வாய் என்ன துதிக்குது, இருதயமா எனக்கு என்னவா இருக்கு, தூரமா இருக்கு. மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான், நான் எதை பார்க்கிறேன், இருதயத்தை பார்க்கிறேன். அப்ப இருதயத்துல பார்க்கும்போது இருதயத்துல சுத்தம் உள்ளவன் தான் பாக்கியவான். ஆமென். அப்ப இருதயத்தை சுத்தப்படுத்தணும்னா அங்கே கர்த்தருடைய பார்வை இருதயத்துக்கு வரும்போது நாமளே எதைத்தான் பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும், இருதயத்தை பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். சரியா பாஸ்டர்மா? அப்ப இருதயம் எப்படிப்பட்டது, மகா கேடு உள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்குது. அதைத்தான் இங்க சொல்றாரு, கனி கொடுக்கலன்னா உங்களை வெட்டுவாருன்னு சொல்றாரு. இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வரல, வர்றதுக்கு முன்னாடியே ஞானஸ்தானம் ஏற்று மனம் திரும்புவதற்கான ஞானஸ்தானம் எடுத்தவங்கள்ட்ட இந்த செய்தியை சொல்றாரு, நீங்க கனி கொடுக்கலன்னா வெட்டப்படுவீங்க. மட்டும் இல்ல, அக்னியில போடப்படுவீர்கள். வெட்டப்பட மாத்திரம் இல்ல, அப்புறமா ஏதாவது கொண்டு வந்து நினைப்பீங்க, ஒண்ணுமில்லாம போயிருவீங்கன்னு சொன்னாரு. ஆமா, இது அப்படியே நடந்துச்சு பாஸ்டர். இந்த 2000 வருஷம் என்னாச்சு, அப்படியே நடந்துச்சு பாஸ்டர். அதனாலதான் நம்ம கர்த்தரை பத்தி சொல்லி கொடுக்கும்போது ஜனங்களுக்கு சொல்றோம், ஒரு கண்ணுல தயவும் இன்னொரு கண்ணுல கண்டிப்பு இருக்கு. ஆமென். கண்டிப்பு அக்கினினால வெட்டப்பட்டுச்சு, கனி இல்லாம. இப்ப தயவு நமக்கு கிடைச்சிக்கலாம், தயவு. இப்ப தயவு ஒட்ட வைக்கப்பட்டு மட்டும் கிருபை. இப்ப சத்தியத்தை கத்துக்கலன்னா நம்மளும் கனி கொடுக்க முடியாம வெட்டப்படுவோம். அதான் சரியா பாஸ்டர்? இல்ல மாற்று கருத்து இல்லைங்க, அவர்களுக்கு அந்த நிலைமை, அவங்களுக்கே இதான். அதை தான் சொல்றாரு, நமக்கு வருது. நீ தயவுல நிலைத்திருந்தாயானால், அப்படிதான் பைபிள் சொல்லுது. சரியா உங்களுக்கு? ஒருவரையும் ப்ளீஸ் பண்ணவே முடியாது, இந்த விஷயத்துல ப்ளீஸ் பண்ணவே முடியாது. சத்தியம்தான் நம்ம விடுதலை ஆக்கும். ஆமென். அதனாலதான் இங்க சொல்றாரு, 400 வருஷமா எந்த இது மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இல்லைங்க பாஸ்டர். 400 வருஷமா என்ன இல்லை, வரவே இல்லை, இப்படி கண்டிப்பே கிடையாது பாஸ்டர்மா. நல்ல சதுசேயில் அப்போ உருவானவங்க அந்த டாக்டரின்லாம் நிறைய டாக்டரின் உருவாச்சு. 400 இயர்ஸ் ஆண்டவர் என்ன செய்யல, கண்டுக்கல, பேசாமல் விட்டுட்டார். சரியா? இப்போதான் பிடிக்கிறார். இப்படி பிடிக்கும்போது கரெக்டாக செய்தி கன்வே ஆகுது, வெட்டப்படுவீர்கள். ஆமென். வெட்டப்படுவீர்கள் சொன்னாரு. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாஸ்டர். மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தவான்களே, நாட்களே நீங்கள் இந்த செய்திகளை தொடர்ந்து கேட்டு வருகிறீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் கேளுங்கள், அநேக ரகசியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள், மற்றவர்களுக்கும் இதை குறித்து நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். என்று சொன்னால் நாம் இருக்கும் இந்த காலம் கடைசி காலமாக இருக்கிறது. ஆகவே ஜனங்கள் எல்லாரும் வேதத்தின் அடிப்படையில் ஒரு தெளிவு உண்டாக வேண்டும். இன்னைக்கு அநேக குழப்பங்களும் சஞ்சலங்களும் பலவிதமான சூழ்நிலைகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்குள்ளே ஒரு நல்ல தெளிவு உண்டாக வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்களும் கிறிஸ்துவின் பிரியமுள்ள பிள்ளைகளாய் நீங்கள் சத்தியத்தை கேட்டு அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை சொல்லி நாங்கள் எல்லாரும் விரும்புகிறோம்.
தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கேள்விகள் இருந்தாலும் அதை நீங்கள் பதிவிடுங்கள். உங்கள் சார்பாகவே நாங்கள் அநேக கேள்விகளை நாங்கள் கேட்கிறோம். இருந்த போதிலும் உங்களுக்கும் சில கேள்விகள் இருக்கும். அதை நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவிடுங்கள். தொடர்ந்து நீங்கள் அநேகருக்கு இந்த காரியத்தை சொல்லி சப்ஸ்கிரைப் செய்யும்படியாக நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.